ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாட்டாஸ் வியூ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சண்டே எப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிற வீடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜாக்கள் அந்த பின்னால் புதர் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த புதரில் வந்து நிறைய செடிங்கள்லாம் வளர்ந்துருந்துச்சு. சரி, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கொடுவாயை தேடினேன். கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுவா தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி செடிங்கள்லாம் வெட்டத்துக்கு. ஸோ வந்து நான் அது தேடினேன். எனக்கு அது இருக்குது, கொடுவா இருக்குது நம்ம கையில் வந்து. பட்டு பார்த்திங்கன்னா அந்த புடி வந்து சரியில்லை. ஸோ அதனால் வந்து ஒரு மாப்பு இருக்குது. அந்த மாப்பை வந்து எடுத்து நம்ம அது இரும்பு பழுப்பு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சே நம்ம வந்து இந்த செடியை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி புதர் மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது க்ளீன் பண்ணி எல்லா செடியெலாம் எடுத்து போட்டுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து நிறைய புதராக இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வரைக்கும் இருந்துச்சு, இது வரைக்கும் அந்த புதர் வந்து இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், அந்த இரும்பு பழுப்பை வச்சு எல்லாத்தையும் க்ளீனாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து அங்கே டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு என்னுடைய ஈவெண்ட் இன்றைக்கி போச்சு. வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி காரு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. கழுவியே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்துக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம காரை க்ளீன் பண்ணலாம் சொல்லிவிட்டு கார் வாஷ் பண்ணேன். கார் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஷைனிங் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி தாங்க நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் எந்த பழுப்பை யூஸ் பண்ணி அந்த செடியெல்லாம் நான் வந்து கட் பண்ண சொல்லிட்டு. அப்படியே வாங்க. ஆமாங்க, இந்த பழுப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த செடியெல்லாம் கட் பண்ணோம். உங்கள் வீடு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் முள் புதருங்க அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செடி இந்த மாதிரி எதனா வேஸ்ட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணலாம். ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கணும். பாம்பு சில சமயத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பாம்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சேஃபாக வந்து அதை கட் பண்ணுங்க. வீடு பக்கத்தில் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் அந்த மாதிரி தான் புதர் மாதிரி இருந்துச்சு. அதையும் க்ளீன் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு உங்களுக்கு போய் இப்போ நான் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய செடிங்க இருக்குது. இந்த செடிங்களாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரமாக வருது பாத்ரூமுடைய பேக் டோருக்கா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சில சமயங்கள் வந்து பாம்புலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த இரும்பு பழுப்பு எடுத்துன்னு வந்து நான் அழகாக கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டு ஓரமாக இந்த மாதிரி செடிங்க இருந்தால் அழகாக நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக நான் அழகாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஓகே, நேற்று வந்து ட்ரெஸ்லாம் துவைச்சி வச்சுருந்தேன் வாஷிங் மிஷினில் போட்டு. அதை மடிக்கலாம் சொல்லிவிட்டு உட்காந்தேன். ஆக்சுவலாக ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நானே சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு ஃபர்தராக இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து மடித்து வைக்கணும். ஸோ இதை மடித்து வச்சுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் செஞ்சு சாப்பிட்ணும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் வந்து கொஞ்சம் மேகமாக இருக்குது. மழை மேகமாக, பட்டு மழைலாம் அவ்வளோ வரல, லைட்டாக தூறல் வந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்ற மாதிரி இருக்குது.
இந்த மாதிரி தாங்க என்னுடைய வீக்கெண்டு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு. இன்றைக்கி இப்படி தான் பண்ணேன். மேபி நெக்ஸ்ட் வீக்கெண்டு வேறு எங்கன்னா வெளியே கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. தவிர நம்ம ரெகுலராக வந்து கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணோம் ஸோ யூடியூப்பில். ஸோ அதுக்கான கண்டென்ட் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு வந்து ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களே பண்ணுங்கள். அப்படி பண்ண சொல்ல வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. இன்கேஸ் லைக் லேபர் இன்றைக்கி வந்து சண்டே தான், இன்றைக்கி வர கூட மாட்டாங்க கூப்பிட்டா. பட் இன்னொரு நாளில் அவங்க வந்தால் பண்ண வச்சுக்கலாம். பட்டு சரி இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கேன், நம்மளே பண்ணலாம் சொல்லிட்டு நான் பண்ணேன். கீழே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணேன். இப்படி தான் வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெண்ட் பண்ணேன். உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரியான ஒர்க்கு வந்து பண்ணதுக்கு என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.